Yo guys, I'm Pershi. நீங்க பார்க்குறது இவாடெக். இந்த வீடியோல Redmi 7 மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். Redmi 7 மொபைலை பத்தி இப்போ ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. பிரைசிங்லாம் ஓரளவு லீக் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போதான் பாத்தீங்கன்னா அவங்க Redmi Note 7 அப்புறம் Note 7 Pro மொபைலை இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா Xiaomiயோட நிறைய டிவைசஸ் இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில டிவைசஸ்னு சொல்ல போனா Mi 9 மேபி வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் Redmi Go அவங்களோட Android Go எடிஷன் ஸ்மார்ட் போன் இந்த போன்லாம் லைன் அப்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப Redmi 7 உடைய லீக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. So இந்த லீக்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்புறம் இந்த ஃபோன் எப்படி இருக்க போகுது இந்த ஃபோனோட இமேजेस இதெல்லாம் பத்தி பேசிக்கா நம்ம பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இன்னும் எந்த சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணலாம் உதாரணத்துக்கு YouTube அப்புறம் Twitter அப்புறம் Instagram இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் முடிஞ்ச அளவு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Redmi 7 மொபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி Redmi 6 மொபைலை பத்தி கொஞ்சம் பார்த்தே ஆகணும். ஏன்னா Redmi 6 மொபைல் பாத்தீங்கன்னா இதோட Redmi 7ஓட ப்ரெடிசஸர் தான் இந்த Redmi 6. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வைஸ் ரொம்பவே பயங்கரமா போலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுல யூஸ் பண்ணிருந்த ப்ராசஸர் அப்படி யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு ப்ராசஸரை தான் Xiaomi பாத்தீங்கன்னா அவங்களோட Redmi 6 டிவைசஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். MediaTekோட P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸர் யாருக்குமே விருப்பம் இல்லாத ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ Snapdragon 400 சீரியஸை விட இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கேமிங் வைஸ் வரப்போ ரொம்பவே லேக் ஆச்சு. நிறைய பேரால இதை ஏத்துக்க முடியல. ஸோ Redmi ஃபேன்ஸ் நிறைய பேரால இதை ஏத்துக்க முடியலன்னு கூட சொல்லலாம். Xiaomi ஓரளவு அப்புறம் தான் டவுனா இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட Redmi Note 6 Pro இந்த மாடல்லாம் கூட மேஜரா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி போகல. அதுக்கப்புறம் தான் இப்போ Note 7 சீரியஸை பயங்கரமா எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ Note 7 Pro இப்போ இந்த ரெண்டு மொபைலுமே நாளையில இருந்து சேலுக்கு வரப்போகுது. அதாவது Note 7 நாளைக்கு வரப்போகுது, Note 7 Pro நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வரப்போகுது. ஸோ எல்லாருமே இந்த போனை வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போன்ல அப்படி ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ மற்ற எல்லா கதையும் விட்டுட்டு இந்த Redmi 7 மொபைலுக்குள்ளே போகலாம். ஸோ Redmi 7 இந்த போனை பத்தி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று சொல்லிடுறேன். இது எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா லீக்ஸா வந்திருக்கிறது மட்டும் தான். ஸோ லீக்ஸை வச்சு மட்டும் தான் இந்த ஒரு வீடியோவை பண்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது உண்மையா இருக்குமான்றத என்னால உறுதியா சொல்ல முடியாது. இன்னும் Xiaomi தரப்புல இருந்து அஃபிஷியலா Redmi 7 மொபைலை பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஆனா லீக்ஸை பத்தி தான் இப்போ இந்த வீடியோ பண்றோம். ஓகே, இனிஷியலா டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கறப்ப இந்த போன்ல பாத்தீங்கன்னா 6.26 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது HD+ டிஸ்பிளே தான், வெறும் 720p ரெசல்யூஷன் தான். இதுக்கு முன்னாடி Xiaomiயோட Redmi 6 இதுக்கு முன்னாடி வந்த எல்லா டிவைசஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மேபி அவங்க வந்து ஒரு Full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதுல பிக்சல்ஸ்லாம் ரொம்பவே கிளியரா தெரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஓகே, எனிவே இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போற போன், அதனால நம்ம ரெசல்யூஷன்லாம் பயங்கரமா எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இப்போ இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன்னு பார்க்குறப்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் தான். அதே கிரேடியன்ட் ஃபினிஷை தான் இவங்க இந்த ஃபோன்லையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த Redmi 7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் தான் வரப்போகுது. ஆனால் எத்தனை கலர் வேரியன்ட் அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ லீக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கலர் வேரியன்ட் மட்டும் தான் லீக் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வித் வயலட். எனக்கு பர்சனலாகவே இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும்னு கூட சொல்லலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக். இப்போ நம்ம Redmi Note 7 Pro இதில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸ் பேக் கிடையாது, முழுக்க பிளாஸ்டிக் தான். நேற்று இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Realme 3 மொபைலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருந்த நேம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பேக் பேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகி ஃப்ரண்ட்ல வரைக்கும் வரப்போகுது. அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க 3D டிசைன் சொல்லிருக்காங்க. அதே 3D டிசைனை தான் இவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக்ல இருந்து பிளெண்ட் ஆகி ஃப்ரண்ட் டிஸ்பிளே வரைக்கும் வரப்போகுது. ஸோ லுக் வைஸ் கண்டிப்பா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ வர ரீசெண்ட் டைம்ல வர எல்லா ஃபோனை விட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ ப்ராசஸரை பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர்னு பார்க்குறப்ப இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லீக்ஸ் படி வந்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண Redmi 6 அந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ண MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ லீக்ஸ் படி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.8 GHz ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. இது மேபி ஏதாவது 400 சீரியஸ்ல நியூ சீரியஸ் ப்ராசஸரா இருக்கலாமா, இல்ல Snapdragon 430 இந்த மாதிரியான ப்ராசஸரா இருக்கலாமான்றது இப்போ வரைக்கும் தெரியல. உங்களுக்கு இது என்ன ப்ராசஸரா இருக்கக்கூடுன்றது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பேட்டரியோட கெபாசிட்டின்னு பார்க்குறப்ப 3900 mAh கொடுக்க போறாங்க. ஸோ 3900 mAh கண்டிப்பா இந்த ஃபோனுக்கு போதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரைசிங்கும் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் மற்றபடி பார்க்குறப்ப இதுல பார்த்தீங்கன்னா MIUI 10ல தான் வரப்போகுது. அது Android 9 Pie பேஸ்ல வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்தது வரப்போற எல்லா டிவைஸுமே பார்த்தீங்கன்னா Android 9 Pieயோட அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் வரப்போகுது. ஓகே, இப்போ RAM and storage பார்க்கலாம். ஸோ RAM and storage வைஸ் பார்க்குறப்ப இந்த ஃபோனில் RAM and storage மேஜராக எதுவுமே சேஞ்ச் ஆகலன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம Redmi 6ல பார்த்த அதே RAM and storage தான் இதுலயும் இருக்கு. அது என்னன்னா 2GB 3GB 4GB இந்த 3 வேரியண்ட்டுமே இருக்கு. 2+16 அப்புறம் 3+32 அப்புறம்
ஃபைனல் வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+64GB வேரியன்ட் வரப்போகுது. இப்போ முக்கியமான பார்ட் இந்த ஃபோனுடைய ப்ரைசிங். ஓகே, ப்ரைசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கேமராவை பற்றி பார்க்கணும். ஸோ கேமரான்னு பார்க்குறப்ப இந்த ஃபோன் பேக்கில் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ரெட்மி 6 டுவல் கேம் செட்டப் பார்த்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவல் கேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 12+2 மெகா பிக்சல் அப்படியே இருக்கக்கூடாது தான் ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ லீக்ஸ் வைஸ் பண்ணுறது மட்டும்தான், இன்னும் அஃபிஷியலாக அவங்க ஷாமி தரப்புல இருந்து சொன்னதில் இது கன்ஃபார்மாக வருமானு கேட்டிங்கனாலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுக்க போகிறதா தான் லீக்ஸில் சொல்லிருக்காங்க. ஸோ கேமரா வேறு என்ன சென்சார் அதை பற்றிலாம் இன்னும் அஃபிஷியலாக வரல. ஓகே, இப்போ இந்த ஃபோனோட ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் வைஸ் லீக் ஆகிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா நமக்கு 5500 யுவான் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அதை ரஃப்லி இந்தியன் ப்ரைசிங்க்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 6000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2+16GB கண்டிப்பாக 6000 ரூபாய்க்கு வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த ஃபோன் எப்போ லான்ச் பண்ணுவாங்க? இப்போ லீக்ஸாக நமக்கு வந்திருக்கபடி பார்க்குறப்ப சைனாவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷாமியோட ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லேயே கூட இந்த ஃபோனை லான்ச் பண்ணலான்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ மார்ச் 18 அங்கே லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வர கண்டிப்பாக ஏப்ரல் ஆகிடும். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனை கண்டிப்பாக இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ரெட்மி 7 ஃபோன் இந்தியாவில் வந்துச்சுன்னா, அதாவது அந்த ப்ரைஸிங் 7000, 6000 to 7000 அந்த ஒரு ப்ரைஸ் மார்க்கில் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys. Bye bye.